தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्रृण्वन्नोतिभिः सेदसादनम् ॐ श्रीमहागणाधिपतये नमो नमः। ॐ प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேभ्यो சத்குருभ्यो நமோ நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகம். धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायुयुत्सवः मामकाः पाण्डवाश्चैव किमकुर्वत संजय. பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய பெயர் அர்ஜுன விஷாத யோகம் என்பது. இந்த அர்ஜுன விஷாத யோகம் என்பதற்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, அர்ஜுனனுடைய கவலையை தொகுத்து வழங்கக்கூடிய அத்தியாயம். யோகம் என்றால் அத்தியாயம் என்பது பொருள். ஆனால் இந்த யோகத்திற்கு நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்கிறது. இதுவே இந்த யோகம் என்கின்ற வார்த்தைக்கே பதஞ்சலி மகரிஷின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறார்னா, யோக சித்தவிருத்தி நிரோதா அப்படிங்கிறார். அதாவது நம்முடைய சித்தத்தில் இருக்கக்கூடிய அத்துணை எண்ணங்களையும் சீர்மைப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி சமாதியில் நிலை நிறுத்துவதே யோகம் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஆனால் இங்கே பகவத்கீதையில் மொத்தம் 18 அத்தியாயங்கள் இருக்கின்றன. இந்த 18 அத்தியாயங்களுக்கும் யோகா யோகா யோகான்னு வரும். இந்த இடத்துல என்ன அர்த்தம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அத்தியாயம் அப்படிங்கிற அர்த்தத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ அர்ஜுன விஷாத யோகம் என்றால் அர்ஜுனனை பற்றிய அவனுடைய கவலையை பற்றிய அதற்கான காரணங்களை பற்றிய விவரங்களை கூறக்கூடிய அத்தியாயம் இந்த அத்தியாயம். உடனே நமக்கு என்ன தோணும்னு கேட்டால், நம்ம கவலையே நம்ம தலைக்கு மேலே இருக்கிறது. இன்னும் அடுத்தவனுடைய கவலை அது கூட என்ன 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு மாவீரனை பற்றிய அவனுடைய சூழ்நிலை வேறு, நம்மளுடைய சூழ்நிலை வேறு இல்லையா? அப்போ மொபைல் எல்லாம் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, அப்போ யூடியூபு கிடையாது, டிவி கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த பிரச்சனைக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் இருக்க போகிறது? அதனால் அதெல்லாம் ஏன் படித்து என்னத்தை பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஆட்டிடியூடு உடனே தோணலாம். ஏன்னா வாழ்க்கையில் நமக்கு யாருக்குமே இப்போ டைம் இல்லை. டைம் இருக்கே, அது அப்படியே திங்கிறது தலையை. காலையில் விடிஞ்சது தான் தெரியறது, கடைசியில் பார்த்தா நாள் முடிஞ்சு போயிடும். ஆனால் ஒரு நாளில் செய்யக்கூடிய அத்தனையும் நம்மால் செய்ய முடிகிறதா? திட்டமிட்டாலும் கூட செய்ய முடிகிறதான்னாக்கா நிறைய நேரம் முடியறதில்லை. இருந்தாலும் நம்ம எப்படியோ அந்த அத்தனை வேலைகளையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம. ஆனால் இதற்கு நடுவில் இன்னொருத்தருடைய ப்ராப்ளத்தை நான் ஏன் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, அந்த இன்னொருத்தர் நம்மளை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அர்ஜுனன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையோ, அது என்னைத்தான் அது பிரதிநிதியாக கொள்ளுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா, நமக்கு இதில் படிக்க 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 என்ன ஆகிடும்னு கேட்டால், நமக்கும் இதற்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் புரியும். மகாபாரதத்தில்
10வது பருவமாகிய பீஷ்ம பருவத்தில்தான் இந்த பகவத்கீதையானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மகாபாரதம் என்பது 18 பருவங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பர்வம் அப்படின்னா அத்தியாயம்னு அர்த்தம். அது ஒரு பெரிய தொகுப்புன்னு அர்த்தம். பர்வம் அப்படிங்கிறது அதில் ஆதி பருவத்திலிருந்து எடுத்துக்கிட்டு ஸ்வர்காரோகண பருவம் வரைக்கும் 18 பருவங்கள். அதில் 10வது வரக்கூடிய பருவம் தான் பீஷ்ம பருவம். அந்த பீஷ்ம பருவத்தில் தான் இந்த மகாபாரத யுத்தத்தினுடைய அத்தனை டீட்டெயில்களும் அடங்கி இருக்கின்றன. அதில் தான் நமக்கு அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணனே இந்த தத்துவத்தை கூறியதினால் இது பகவத்கீதை என்று பெயர் பெறுகிறது. பகவதா கீதம், அதாவது மனிதனுடைய வடிவில் அவதாரம் எடுத்த பகவான் கிருஷ்ணருடைய திருவாய் மலர்ந்து அருளியதினால் இதற்கு பெயர் பகவத்கீதை என்றாகிறது. அவர் எப்படி அவதாரம் எடுத்தார், எந்த மாதிரியான அவதாரமெல்லாம் உண்மையா இல்லையா, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். நம்ம விஞ்ஞான ரீதியாக இந்த பகவத்கீதை என்பது என்னுடைய வாழ்க்கைக்கு பல விஷயங்களை கூறுவதாக பெரியவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது உண்மையும் கூட. அந்த விஞ்ஞான நோக்கில் தான் நம்ம இதை படிக்கவே போகிறோம். பகவத்கீதை என்கின்ற கதை இருக்கு இல்லையோ, அந்த கதை எல்லாருக்கும் தெரியும் நமக்கு. அதில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் அத்தனைக்குமே ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்குது. ஒவ்வொரு பாத்திரமும் தனக்குன்னு ஒரு மெசேஜை மக்களுக்கு வழங்கக்கூடியதாகத்தான் இருக்குது. அதில் என்ன உண்மைன்னு கேட்டால், மகாபாரதம் அந்த கதையானது இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு படித்தாலும் கூட அது மனித சமுதாயத்தை அந்தந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அது அலசி ஆராய்வதாகத்தான் இருக்கின்றது அப்படின்னு இப்போ ஆராய்ச்சியாளர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேயும் அந்த மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொகுப்பிலையும் அதனுடைய சாராம்சம் என்ன, வாழ்க்கையினுடைய சாராம்சம் என்ன, இதெல்லாம் வழங்கி இருக்கிறது தான் ஸ்ரீமத் பகவத்கீதா. அது நம்ம தமிழில் ஸ்ரீமத் பகவத்கீதை அப்படின்னு சொல்கிறோம். அந்த மகாபாரதம் தியான ஸ்லோகம்னு ஒரு போர்ஷன் இருக்கிறது. அந்த தியான ஸ்லோகத்தை நான் இப்போ ஆரம்பிக்கலை. நம்ம டைரெக்டாக சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுவோம். எடுத்த உடனே ஒரு மன்னன், ராஜா திருதராஷ்டிரன் அப்படின்னு பெயர். அந்த வார்த்தையிலேயே திருதம் ராஷ்டிரம் ஏன சக திருதராஷ்டிரா, இந்த தன்னுடைய அரசாங்கத்தையும் தன்னுடைய ஆட்சியையும், அதாவது தன்னுடைய பதவியை இருக்க பிடிச்சுக்கிட்டு நான் விடமாட்டேன் யாருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர், அதுதான் திருதராஷ்டிரன். அவர் பிறவியிலேயே பார்வையற்றவர். அது தவறில்லை. ஸ்தூலமாக தான் பார்வை இல்லை அப்படின்னா புத்தியும் பார்க்கக்கூடிய அளவுக்கு தீக்ஷணம் இல்லை. அந்த தீக்ஷண்யம் இருக்கணும் இல்லையா? ஒரு ராஜாவாக இருக்கிறவர் எப்படி இருக்கணும்னு கேட்டால், மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன, அது எப்படியெல்லாம் வருகிறது, அதை எப்படியெல்லாம் நம்ம தடுக்கிறது, மனிதனுக்கு அவனுடைய மனசுக்குள்ளே என்ன பிரச்சனைகள்லாம் வருது, வெளியிலிருந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, வெளிநாட்டிலிருந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, இதையெல்லாம் பார்த்து உள்ளுக்குள்ளே என்ன தர்மம் என்ன அதர்மம்னெல்லாம் பரிசீலனை பண்ணி பார்த்து நடுநிலைமையுடன் தன்னுடைய வாழ்க்கையையும் துச்சமாக மதித்து உயிரையும் கொடுக்க துணிந்து தன்னுடைய நாட்டு மக்களை காப்பாற்றுபவன் தான் மன்னன் அப்படின்னு சொல்லுகிறது சாஸ்திரம். அப்படிப்பட்ட மன்னனா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இவர் பிறவி குழுதுங்கிறதுனால இவருக்கு அரசாங்கம் மறுக்கப்பட்டது. அந்த காலத்தில் அங்கத்தில் ஏதாவது குறை இருந்தால் அவர் மூத்த பிள்ளையா பிறந்தாலும் கூட முடிசூடப்பட மாட்டார். அதனால் என்ன ஆயிடுத்துன்னா தன்னுடைய சகோதரனுக்கு பட்டம் கட்டி வைக்கப்பட்டது. அப்போ இருந்தே ஒரு பொறாமை. அது பொறாமை ஏன்னு கேட்டால், தனக்கு வரக்கூடிய அந்த அதிகாரம் படைத்த அந்த பதவி தன்னுடைய அங்கஹீனத்தினால போயிடுச்சு அப்படிங்கும்போது ஒரு ஆதங்கம், மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வருத்தம், அது அந்த சின்ன வயசுலேருந்தே அவர்கிட்ட இருந்திருக்கு. ஆனால் அவருடைய தம்பி பாண்டு
அவர் என்ன பண்ணினாருனாக்கா நல்ல அரசாட்சி பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் ஏதோ ஒரு விதி வசத்தினால இவர் எங்கேயோ போய் அம்பு எறிய அங்கே வந்து ஒரு ரிஷி மேலே பட அங்கே வந்து அவருக்கு ஒரு சாபம் மாதிரி அமைஞ்சிடுச்சு. அதனால் அவர் வெக்ஸாகி என்ன பண்ணிட்டாருனாக்கா இந்த அரசாட்சியே வேண்டாம் அப்படின்னு காட்டுக்குள்ளே போய் இருக்க ஆரம்பிச்சிட்டார். அரசாட்சியை விட்டுட்டு அப்போ மறுபடியும் இவர் கைக்கு கிடைக்குது. நமக்கு உண்டானது வந்து நமக்கு கிடைக்காம போகும்போது ஆதங்கமும் வெறியும் வருத்தமும் கவலையும் கோபமும் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மனசுக்கு மறுபடியும் அந்த ஆட்சி கையில் கிடைச்சா எப்படி இருக்கும்? அதனால தான் இருக்க பிடிச்சுக்கிட்டார். அப்படியே இருக்க பிடிச்சுக்கிட்ட அந்த மன்னன் தன்னுடைய குழந்தைகளுக்கும் தன்னுடைய மனதில் இருந்த அந்த இன்செக்யூரிட்டின்னு சொல்லுவார், தன்னுடைய பயம், எங்கே விட்டு போயிடுமோ அப்படிங்கிற பயம். அதனால தான் அந்த பாண்டுவனுடைய குழந்தைகள் தான் பஞ்ச பாண்டவர்கள். அந்த பஞ்ச பாண்டவர்களை வந்து நம்ம வந்து என்னதான் இருந்தாலும் எதிர்காலத்தில் இவர்கள் அரசாட்சிக்கு வந்து விடுவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கத்தில் அவர்களை வந்து ஒருமுக பார்வையாகவே, அதாவது ஓர வஞ்சனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படியே ஒதுக்கி வச்சுட்டாங்க. தன்னுடைய குழந்தைகளுக்கும் வந்து விஷத்தை கொடுத்து 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 அந்த பொறாமை என்கின்ற விஷத்தையும் நமக்கு இதுதாண்டா அப்படிங்கிற விஷத்தையும் போட்டு ஊட்டி 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 வளர்த்து கடைசியில் அது விஸ்வரூபமாக நிற்கிறது. அதுதான் துரியோதனன். அப்படிப்பட்ட துரியோதனனும் பாண்டவர்களும் போர்க்களத்தில் போருக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த திருதராஷ்டிரன் இந்த கேள்வியை கேட்கறதாக அமைந்திருக்கிறது. அது யாரை பார்த்து கேட்கிறார் அப்படின்னா தன்னுடைய தேரோட்டி. அந்த தேரோட்டி வந்து பெயர் சஞ்சயன் என்பது. அந்த தேரோட்டியை பார்த்து கேட்கிறார். இவர்கள் 2 பேருமே எங்கே இருக்கிறார்கள் அப்படின்னா தன்னுடைய அரண்மனையில் இருக்கின்றார்கள். அரண்மனையில் இருக்கக்கூடிய இந்த இருவரும் போர்க்களத்தில் இருக்கக்கூடியதை எப்படி டிஸ்கஷன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் வியாச பகவான் வந்து திருதராஷ்டிரனுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஏப்பா இந்த போர்க்களத்தில் நடக்கிறதெல்லாம் உன்னால் பார்க்க முடியாது, நான் வேணா உனக்கு ஒரு திவ்ய திருஷ்டி கொடுக்குறேன், ஒரு ஸ்பெஷல் விஷன் கொடுக்குறேன், அதன் மூலிமா நீ இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ன உடனே இந்த பிறவி குருடனாகிய இந்த திருதராஷ்டிரன் வேண்டாம், என்னுடைய குலம் அழிவதை நான் கண்ணில் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் வந்து அதை கேட்க பிரியப்படுறேன், என்னுடைய தேரோட்டிக்கு கொடுத்துருங்கன்ட்டார். அந்த தேரோட்டி தான் சஞ்சயன். இப்பொழுது சஞ்சயனுக்கு என்னன்னு கேட்டால் அவரால் போர்க்களத்தில் என்ன நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் ஸ்பெஷல் பவர். உலகத்தினுடைய முதல் சேட்டலைட் விஷன் அதுதான் முதல் டிவி சேனல். அந்த சஞ்சயனுக்கு வந்து அங்கே என்ன நடக்கிறதுன்னு மட்டும் இல்லை, பிரகாசம் வா திவாவா எதிவா நிஷா மனசா சிந்தித மத்பே சர்வம் வேத்ஸ்யதி சஞ்சயா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். யார்? வியாசர் சொல்கிறார். அதாவது வந்து பகலாக இருப்பினும் இரவாக இருப்பினும் இருட்டு, அதாவது மேகம் சூழ்ந்த அந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், வெளிச்சமாக சூரியனுடைய கதிர்கள் ஓங்கிய நிலையாக இருக்கட்டும், அனைத்தையும் இந்த சஞ்சயன் அறிவான். அதே போல அவர்கள் மனதில் எழுகின்ற திட்டம் வகுக்கின்ற அத்தனை திட்டங்களையும் இவன் அறிவான். அப்போ எவ்வளோ ஃபார் அட்வான்ஸான சேட்டலைட் சேனல் அது. இப்போ இருக்கிற சேனல் என்னன்னு கேட்டால் அதை வந்து என்ன நடக்கிறது வெளியிலன்னு தான் பார்க்க முடியும், காண்பிக்க முடியும். ஆனால் இந்த சஞ்சயன் அந்த காலத்திலேயே அங்கே போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அட் அ டைமில் வந்து அத்தனை இடத்துலையும் பார்க்க முடியும். நம்ம கேமராவுக்குன்னு ஒரு டயாகிராம் இருக்கு இல்லையா, இவ்வளவு தான் பார்க்க முடியும், இதற்குள்ளே தான் பார்க்க முடியும். ஆனால் அவருக்கு வந்து எந்தெந்த இடத்துல மனசை நினைக்கிறார். இப்போ பீமனை பற்றி நினச்சா அப்படியே பீமன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் யாராவது வந்து அந்த சீக்வன்ஸில் அடுத்தது யாரை கொண்டுகிட்டு இருக்கா, யார், அதை லைவ் டெலிகாஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு பல்நூறு கேமராக்களெல்லாம் வச்சு ஒரு ப்ரோக்ராமை வந்து லைட்டாக இந்த கிரிக்கெட்டெல்லாம் காமிக்கும்போது அந்த பால் அப்படியே இந்த மைனூட்டாக அப்படி திரும்புறது எல்லாம் காமிக்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி அத்தனையும் அடுத்தடுத்து என்னென்ன நடந்துகிட்டு இருக்கிறதுன்னு அவ்வளவையும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சஞ்சயனை பார்த்து கேட்குறார். தர்மக்ஷேத்திரமாகிய குருக்ஷேத்திரத்தில் யுத்தம் செய்ய விரும்பியவர்களாய்
கூடியிருக்கக்கூடிய என்னுடைய மகன்களும் என்னுடையவர்களும் பாண்டுவினுடைய மைந்தர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இதுதான் கேள்வி. இந்த கேள்வியிலேயே ஒரு வருத்தம், ஒரு கவலையும், ஆழ்ந்த ஒரு துக்கத்தையும் நம்ம பார்க்கலாம். அப்புறம் கியூரியாசிட்டியும் பார்க்கலாம். என்ன கியூரியாசிட்டின்னா, தன்னுடைய பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இந்த கவலை இருக்கும். நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் குழந்தைங்கள, அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான், அந்த கவலை இருக்கும் இல்லையா? அது ஒரு பொறுப்பும் கூட, அது ஒரு கவலையும் கூட. அப்புறம் என்ன, இப்போல்லாம் காலேஜுக்கு போயிட்டுருக்கானாக்கா ஸ்கூலுக்கு போகும்போதாவது கவலை கம்மியாக இருக்கிறது. காலேஜுக்கு போகிற குழந்தைங்கள பற்றி கவலை அதிகமாக பட வேண்டியதாக இருக்குது. காலம் அப்படி இருக்குது. ஆனால் கடவுளுடைய பிரார்த்தனையும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் இருக்கும் என்றால் அந்த குழந்தைகள் எங்கு சென்றாலும் பாதுகாக்கப்படுவார்கள் அப்படிங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு தெம்பும் தைரியமும் வரும். அப்போது இவர் கேட்குறார், அப்படி இவர் ஒரு குழந்தைக்கு அப்பா கிடையாது. இவருடைய குழந்தைகள் 100 குழந்தைகள். அந்த 100 குழந்தைகளும் தான் கௌரவர்கள் என்று கூறப்படுகிறார்கள். அதில் மூத்த குழந்தை தான் துரியோதனன். இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகளே தாங்க முடியாமல் இருக்கும் பொழுது தன்னுடைய 100 குழந்தைகளையும் போர்க்களத்தில் விட்டு அதுவும் கூட அந்த போர்க்களத்தில் எதிரில் இருப்பவர்கள் பாண்டவர்கள் அப்படிங்கும்போது வயிறு கலங்க தானே செய்யும். அதனால தான் அந்த கவலை தோய்ந்த இந்த முகத்தோடு கேட்கிற மாதிரி அமைந்திருக்கிறது இந்த ஸ்லோகம். அதற்கு சஞ்சயன் ஆரம்பிக்கிறார். இப்போ ஒவ்வொரு பாத்திரமாக இந்த முதல் அத்தியாயமானது நமக்கு அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கும். எதற்காகன்னு கேட்டால், நம்மை நாம் தயார்படுத்துவதற்காக. 2வது அத்தியாயத்தில் தான் கீதை என்பதனுடைய முழு சாராம்சமும் அடங்கி இருக்கிறது. ஆனால் அதை நம்ம படிக்கணும்னா நமக்கு கொஞ்சம் குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும். முதல்ல பிரச்சனை என்னன்னு புரியணும். பிரச்சனை என்னன்னு புரியணும். முதல்ல நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டால், வெளியில் இருக்கக்கூடிய காரணங்களை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையான காரணம் நம் புத்திக்கும் எட்டாமல் இருக்கின்றது அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த அர்ஜுனனுக்கும் அதே பிரச்சனை தான் இங்கே வந்தது. அவனுக்கு முன்னாடி இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்த உடனே ஒரு மயக்கம் மாதிரி வந்ததுனால அது அவர்களால் தான் வருகிறது அப்படின்னு அவன் நினைக்க, இல்லைப்பா அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா அவனுக்கு புரிய வைக்கிறார். அதனால தான் முதல்ல நம்ம அர்ஜுனனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அர்ஜுனனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அர்ஜுனன் தனி மனிதன் அல்ல. நம்ம பிறக்கும் பொழுது நம்மளும் தனியாக பிறக்கலையே. நம்ம பிறக்கும் பொழுதே நம்மளுடைய பெற்றோர்கள் நிச்சயிக்கப்பட்டு விட்டார்கள், நம்முடைய சகோதரர்கள் நிச்சயிக்கப்பட்டு விட்டார்கள், நம்முடைய உறவினர்களும் பந்துக்களும் நிச்சயிக்கப்பட்டு விட்டார்கள். அதற்கப்புறம் கூட நண்பர்களையும் நம்ம நிறைய விதமான நண்பர்கள்லாம் இருக்கிறார்கள் இல்லையா? பிஸ்னஸ் நண்பர்கள், அப்புறம் பள்ளிக்கூடத்து நண்பர்கள், அப்புறம் வழியில் பிரயாணிக்கக்கூடிய சமயத்தில் ஏற்படக்கூடிய நட்புகள், இப்படின்னு பல்வேறு விதமான இந்த அத்தனையும் உறவுகள் கணக்கில் தான் சேரும். அப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வர்றதுன்னாக்கா நான் தனி அப்படின்னு தானே நமக்கு நினைக்க தோணுறது. ஆனால் கீதா அப்படி சொல்லலை. நீ தனி கிடையாது. நீ பிறக்கும் பொழுதே சொந்த பந்தங்களுடன் தான் பிறக்கின்றாய், இறக்கின்ற வரைக்கும் மக்களுக்கு நடுவில் தான் வாழ்கின்றாய் என்பதை புரிந்து கொள் என்பதற்காக பல்வேறு விதமான கேரக்டர்ஸ், அதாவது பாத்திரங்களை இது அறிமுகப்படுத்துகிறது. அத்தனை கேரக்டரும் என்னன்னு கேட்டால் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டவைகள். நம்ம வாழ்க்கையிலும் பார்த்தோம்னா நாம் பிறந்தது தனி என்ன நான் தான் காப்பாற்றிக்கிடணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனாலும் நாம் அத்துணை பேருடன் தான் இருக்கின்றோம். இவர் இந்த மாதிரி கேள்வி கேட்டவுடனே சஞ்சயன் அப்படியே கண்ணை மூடி பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அங்கே அவர் கண்ட காட்சியை அப்படியே அடுத்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கின்றார். சஞ்சய உவாச்ச திருஷ்ட்வா தோ பாண்டவானீகம்
व्यूढं दुर्योधनस्तदा आचार्यमुपसंगम्य ராஜா வச்சனம் அப்ரவீத். கேட்கிறது துரியோதனனுடைய தந்தை தனக்கு எஜமானனாகிய ராஜான்னு சொன்ன உடனே முதல்ல புத்திசாலியாக இருந்தால் யாரை பற்றி சொல்லணும்னாக்கா அவருடைய குழந்தை பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அதை சொல்லும்போது தான் அவரால் அவரை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அதெல்லாம் நான் நேராக தன்னுடைய கேமராவை எங்கே திருப்புறாருன்னு கேட்டால் துரியோதனனை நினைக்க அவருடைய மனமானது அங்கு குவிக்கப்படுகிறது. அப்போது திருஷ்டுவா து பாண்டவாணிக்கம் வியூடம் துரியோதனஹா ததா. துரியோதனனை பார்த்த உடனே துரியோதனன் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிறது தெரிஞ்சிருச்சு. துரியோதனன் அப்படியே பார்க்குறாரு எதிரில் இருக்கக்கூடிய சேனைகள். எதிரில் இருக்கக்கூடிய சேனைகள்லாம் யார்? அப்படியே அந்த போர்க்களத்தை நம்ம கொஞ்சம் நினச்சி பார்ப்போமே. யார் யார் நிற்கின்றார்கள்னு பார்க்குறான். அப்படியே 5 பஞ்ச பாண்டவர்களும் அவர்களை சார்ந்த அத்தனை பேரும் நிற்கிறார்கள். அதை பார்த்த உடனே அவர் மனசில் என்ன தோணிச்சோன்னு தெரியாது. ஆனால் உடனே டக்குன்னு அப்படி திரும்பி தன்னுடைய ஆச்சாரியர் துரோணாச்சாரியர் அங்கே நின்றுட்டு இருக்கிறார். சேனாதிபதி பீஷ்மாச்சாரியர். ஆனால் இவர் பீஷ்மர்கிட்ட போகாமல் நேராக தன்னுடைய ஆச்சாரியனிடத்தில் சென்று ஏதோ பேசுகிறார். அவ்வளோதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அவர் என்ன பேசினார், எதை பற்றி பேசினார், இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் அவர் சொல்லுவார். அதை நாம் அடுத்த தொகுப்பில் பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளாலும் அம்பிகையினுடைய திருவருளாலும் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்டி நல்ல பேரின்ப வாழ்வு கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.